வெல்கம் டு புஷ்பாவின் மாடி தோட்டம். இன்னைக்கு சில கீரைங்க பறிச்சிருக்கேன். நம்ம மருந்தில்லா கீரை இயற்கையாக விளைஞ்சிருக்கு. இந்த கீரைங்க இதை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சாரணை கீரை அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமானது இருக்குது. பச்சை அப்புறம் சிகப்பு, 2 விதமான கீரை இருக்குது. இது நிறைய பேருக்கு தெரியறதில்ல, அதுக்காக சொல்கிறேன். இந்த சிகப்பு பார்ட்ரு வந்துருப்பாருங்க, லைட்டு பிங்க் கலர் பார்ட்ரு இருக்குது. இது ஒரு சாரணை. இதுலேயே பச்சை சாரணை, இது வெள்ளை சாரணை அப்படின்னு சொல்கிறோம். இது முழுசாக பச்சையாக இருக்கும். பூவும் இது ஒயிட் கலரில் தான் பூக்கும். இது லைட் பிங்க் கலரில் பூக்கும். இதனுடைய பூக்கள் இந்த இலைக்கும் காம்புக்கும் ஒட்டின மாதிரி வரும். இதுக்கும் அதே மாதிரி இந்த இலைய ஒட்டின மாதிரி வந்துருச்சு. பூவே பாருங்க, ஒயிட் கலரில் இருக்குது. இதில் அந்த மாதிரி அதே மாதிரி சிகப்பு கொடி பசலை, இது அதுலேயே பச்சை கொடி பசலை, இது 2 விதமாக இருக்குது பாருங்க. எல்லாம் இது காணாமல், இது நிறைய பேருக்கு தெரியுது. இது குப்பைக்கீரை கீரை வகையில் இது ஒரு பெஸ்ட்டு கீரை. இதில் சத்து அபரிமிதமான சத்து இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு புக்கில் படித்தேன் நான். இது பாருங்க, கீரைக்கு அடியில் போயிட்டு தெரிஞ்சிக்கணும் எப்படி முட்டை வச்சுருக்கு பாருங்க, பூச்சி பரவல் பண்ணுறதுக்கு. அப்படியே உற்பத்தி ஆகிட்டு மொத்த கீரையும் சாப்பிட்டு முடிச்சிடும். எப்படி இருக்கு பார்த்தீங்க. கீரைங்களுக்கு பூச்சி முட்டை வைக்கிறதெல்லாம் இந்த கீரைக்கு அடி பக்கத்தில் தான் வைக்கும். இது பச்சை நாட்டு பொன்னாங்கண்ணி. இது ஒரு சூப்பரான கீரை, கண்ணுக்கு ரொம்ப ஹெல்த்தியான கீரை. இது சிலோன் பசலை. சிலோன் பசலை நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். இது பிங்க் கலரில் போகிறோம். தன்னால் பாலினேஷன் நடந்து அதுவே நிறைய பிரபலமாயிட்டோம். இது முக்கியமான கீரை, உங்களுக்கு சொல்கிறேன். இது முக்கியமான கீரை, பால் பெருக்கி. இந்த கீரை இங்கே பாருங்க, அடியில் முட்டையை பார்த்தீங்களா. கீரை சமைக்கும் போது அதனுடைய அடிபாகத்தை கண்டிப்பாக செக் பண்ணிவிட்டு சமைக்கணும். எப்படி பார்த்தீங்களா, பூச்சி பறித்தாலும் சரி, கடையில் ஒன்றாலும் சரி, நல்ல அடிபாகத்தை கவனிச்சு அதுக்கப்புறமா சமைக்கணும். இது பால் பெருக்கி. இது மலச்சிக்கல், அடிக்கடி நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு, மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி இதை சாப்பிடுங்க. பல பிரச்சனையிலிருந்து நம்மளை மீட்டு எடுக்கும். இது முடக்கத்தான், எல்லோருக்கும் தெரியும் இந்த கீரை. இதுக்கும் நம்ம எந்த மெனக்கெடல் கிடையாது. இங்கே இருக்கிற அத்தனை கீரைக்கும் இது ஒரு வெங்காயம் குட்டியாக இருந்தது, நட்டு வச்சா அது தாள் உருவாயிருக்கு. இங்கே இருக்கிற அத்தனை கீரையும் எந்த உழைப்பு, எந்த வேலையும் செய்யாமல் நமக்கு
இத்தனை விதமான கீரை நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இயற்கையாக. எந்த விதமான ஒரு அசுத்தம் கிடையாது, மருந்து கிடையாது. இது உண்மையிலேயே ஒரு கடவுள் கிஃப்ட்டுன்னு தான் சொல்லணும். நமக்கு கடவுள் கொடுத்தது இயற்கையாக விளங்கி சாப்பிட்றதுக்கு. இது மாதிரி இந்த கீரைங்க எல்லோரும் தோட்டம் வச்சுருக்கிறவங்க எல்லோரும் விளைவிக்கலாம், ஈஸியாக எடுத்து சாப்பிட்லாம். தேங்க்யூ.